ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 20ஆவது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸி தாங்க. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களாம் லீவ்லலாம் வீட்டில் இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கோதுமை மாவும் மைதா மாவும் வச்சு நம்ம பண்ண போகிறோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெறும் கோதுமை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துகிட்டு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. மைதா மாவு நான் 1 கப் அளவு சேர்த்திருக்கேன். 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு ரெண்டுமே கோதுமை மாவு வேணாலும் சேர்த்திக்கலாம், இல்லை மைதா வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கருஞ்சீரகம் நான் 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட கருஞ்சீரகம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ஜீரகமும் சேர்த்திக்கலாம். எள் இருந்தால் கூட நம்ம எள்ளு கூட சேர்த்திக்கலாங்க. அது நம்ம விருப்பம் தாங்க. இதில் 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்திக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நெய் மாவில் நமக்கு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நெய் நல்லா கலந்து வரும் எல்லாத்தோட. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நம்ம கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. இது நமக்கு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரம் மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து நமக்கு இந்த அளவில் சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக இந்த விரிசல்லாம் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சப்பாத்திக்கு தேய்க்கிறோம்ல, அந்த கட்டையில் வச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 சீட் அளவு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சப்பாத்தி தேய்க்கிறோம்ல, அதில் கொஞ்சமாக மாவு சேர்த்திக்கோங்க. நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவு நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக கோதுமை மாவும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சோம்ல, அதை வச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு 4 லேயர் வைக்கணுங்க. ஆனால் தடவிட்டு மறுபடி கொண்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 லேயர் வச்சுக்கோங்க. இப்போ மேலே மறுபடிக்கும் கொஞ்சம் நம்ம மாவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மறுபடியும் நம்ம அதை தேய்க்க போகிறோம். எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எந்தளவு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அது மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம கத்தி எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்திடலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்ததையும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது திருப்பி போடக்கூட தேவையில்லைங்க. அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இப்போ மீதி இருக்க எல்லாத்தையும் நான் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம வந்து கருவேப்பிலை பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க பொரிச்சிட்டு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் காரமாக வேணும் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா இதில் நம்ம காரமே சேர்க்கல. பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நம்ம காரம் வேணும்னா ஒரு பவுலில் மிளகாத்தூள் உப்பு சேர்த்திட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த சிப்ஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது மாதிரி குலுக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மிளகாத்தூள் இல்லாமல் அப்படியே மட்டும் கூட கொடுத்துக்கலாம். இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.